இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ருசியான பழைய சாதத்தில் வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நாள் வடித்த 1 கிண்ணம் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா பருப்பும் சாதம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 விசில் நம்ம வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ருசியான ஒரு குழைவான பொங்கல் ரெடி ஆகிடும். இது வந்து பழைய சாதத்தில் பண்ண பொங்கலுங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.